ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போமே. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. யார் அந்த சாட்சிகள்? நாம இல்லை, நம்மை சூழ்ந்து நிறைய. இதுக்கு முன்னாடி அதிகாரம் எபிரேயர் 11 எதை பற்றி சொல்லப்படுது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்க எதை பற்றி சொல்லப்படுகிறது? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை. நம்பிக்கையினால் மோசே இப்படி பண்ணினார், நம்பிக்கையினாலே ஆபிரகாம் இப்படி பண்ணினார், நம்பிக்கையினாலே ஆபேல் இப்படி பண்ணினார், நம்பிக்கையினாலே நோவா இப்படி பண்ணினார். இவர்கள் தான் சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்மை சூழ்ந்து நிற்கிற சாட்சிகள் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத புனிதர்களா? ஏராளமான புனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள யாரு? இயேசுவின் சாட்சிகள். கடவுளை இந்த பூமியில வாழ முடியுமா? வாழ முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வலக்கண்ணத்தில் அறைந்தால் காட்டிடுவோம், காட்டிடுவோம். அடிச்சு தான் பாறை பேசிக்குவோம். வலக்கல்ல அடிச்சுக்கிட்டு நீ போயிடுவ இல்லையா? அது கஷ்டமா இல்லை ஈஸியா? ரொம்ப கஷ்டம். உங்கள் பகைவருக்காக நீங்க உங்க பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுதல் செய்யுங்கள். முடிகிற காரியமா? சொல்லுங்களேன், முடியுமா? எப்படி அவங்களுக்காக ஜெபிக்க முடியும்? நாசமாக ஒரு வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன். அது என்ன விதமான ஜெபம்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு அம்மா, வேறு சபை சேர்ந்த அம்மாவை போலக்கு இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்து கொண்டு அவங்க ஜெபிக்கிற, பைபிளை வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அவன் நாசமாக போகணும் ஆண்டவரே, அவளுடைய பல்ல உடைங்க ஆண்டவரே, அவளுடைய தலையை உடைங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜெபத்தை நான் வாழ்க்கையில் கேட்டதே இல்லை. இருக்கிற கோபத்தில் கொண்டு போய் எங்கே காட்டுறாங்க? ஜெபத்தில் காட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்க, உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுதல் செய்யுங்க. பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கு. இப்படியெல்லாம் வாழ முடியுமா? வாழ முடியுமா? நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் திருச்சபை நிறைய புனிதர்களை வச்சிருக்காங்க தெரியுமா? புனிதர்கள் எதுக்காக அப்படின்னா கற்றுக்கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவங்க பிறக்கும் போது புனிதரா பிறந்தாங்களா? இல்ல, நம்மள மாதிரி சாதாரணமான மனுஷங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தார்கள். அப்ப அவங்கள நமக்கு என்ன காட்டுறாங்க? உங்களாலேயும் முடியும். நாங்க வாழ்ந்தோம் என்று சொன்னால் உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படி வாழ முடியும், கட்டாயம் முடியும். முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆகவே நம்ம சொல்ல முடியாது கஷ்டம், கடவுளுடைய வாழ்க்கை அவர் சொல்ற மாதிரிலாம் வாழ முடியாது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திரளான சாட்சிகள் நம்மை என்ன பண்றாங்க? சூழ்ந்து நிற்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை சூழ்ந்து இருக்கிற சாட்சிகளை பார்க்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகணும். அந்தோனியாரை பார்த்து என்ன ஜெபிக்கிறோம் நம்ம? அந்தோனியாரே, ஆமாம், எதுக்காக? என் வீட்டில் இருக்கிற 10 பவுன் சங்கிலி காணாமல் போயிடுச்சு, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அந்தோனியாரே. என் வீட்டில் பாத்திர பண்டமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் தான் நம்ம வீட்டு வாட்ச்மேன் இல்லையா? அவர் இல்லை சிஐடி ஆஃபீஸரோ? பாருங்க, எதையாவது பெற்றுக்கொள்ளணும் நினைக்கிறோம். புனிதர்கிட்ட என்னது பார்க்கணும்? நம்ம சாட்சியை பார்க்கறது இல்லை. எந்த புனிதர் வந்தாலும் அவர்கிட்ட நம்மளால ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எனக்கு வேணும், எனக்கு வேணும், கொடுங்க 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 கொடுங்க, பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும்.
ஆனால் திருச்சபை புனிதர் எதுக்காக கொடுத்துச்சுன்னா கற்றுக்கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒவ்வொருத்தரிடமும் என்ன கற்றுக்கொள்ளணும்? ஒரு காரியமாக கற்றுக்கொள்ளணும். புனித வனத்த அந்தோணியார் பெரிய ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தவர். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பெரிய சொத்து இருந்துச்சு. ஆனாலும் அமைதியை தேடி ஆண்டவரை தேடி வனத்துக்கு ஓடினார். எல்லாவற்றையும் விற்று விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அவர் வனத்துக்கு ஓடி போகிறார். அங்கே நிறைய பிசாசுடைய போராட்டம், அழகை எதிர்த்து நிற்கிறான். ஆனால் ஜெபத்தினாலும் தவத்தினாலும் அவைகளை அவர் மேற்கொள்ளுகிறார். இதை பார்க்கும்போது நாம் என்ன நினைக்கணும்? நாம் ஒட்டே என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்தோணியாரே, வனத்த அந்தோணியாரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிசாசு எல்லாத்தையும் ஓட்டுங்க, விரட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் எதுக்கு இது சொல்லப்படுது? நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, வனத்து அந்தோணியாரை போல நானும் உபவாசித்து ஜெபித்து பிசாசுகளை விரட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கமா? பிரான்சிஸ் சவேரியார் வந்தார், நாடு விட்டு நாடு வந்தார். என்ன செஞ்சார்? நற்செய்தி. ஆமாம், இன்னைக்கு என்னைக்காவது நீங்கள் பிரான்சிஸ் சவேரியாருடைய இல்லத்துக்கு ஆலயத்துக்கு போய், சவேரியாரே உம்மை போல நாங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் சவேரியாரே, என்னைக்காவது கேட்டுக்கமா? கேட்டுக்கமா? இல்லை. நமக்குள் ஒரு தெளிவு உண்டாகணும். எதற்காக புனிதர்கள்? எதற்காக சாட்சிகள்? நம்மை நம்பிக்கையில் திடப்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இன்றைய வாசகம் சொல்லுது, இத்தனை மேகம் போல திரண்டிருக்கிற மேகம் போல திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மை பற்றிக் கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, எப்படி தள்ளிவிட்டு? உதறி தள்ளிவிட்டு. எப்படி தள்ளிவிட்டு? எந்த பாவத்தையும் எப்படி உதறி தள்ளிவிட்டு. அது எப்படி உதறி தள்ளுறது? எப்படி? இப்படியா? இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், திடீர்னு பூரா உள்ள பூந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இப்படி செய்வீங்களா? இல்ல. என்ன செய்வீங்க? பாப்போம், பூரான விட்டு தான் பாப்போமே இங்க எப்படி உதறி தள்ளுறீங்க அப்படின்னு. அப்படி உதறி தள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்தை ஐயோ செல்லமே, அன்பே, முத்தே, அமுதே அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்கறதுக்காக அல்ல, தயவு செய்து போயிட அப்படின்னு கெஞ்சறக்காக அல்ல. என்ன இறைவார்த்தை என்ன சொல்லுது? நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன இறைவார்த்தை என்ன சொல்லுது? நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்குது, இல்லையா? எங்காவது நின்றுட்டு இருக்கா? நிற்க. நாம் அது கூட சேர்ந்து ஓடிட்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த ஓட்டத்தை உங்களுக்காக எனக்காக குறிப்பிட்டுள்ள அந்த ஓட்ட பந்தயத்தில் எப்படி ஓடணும்? மன உறுதியோடு ஓடணும். நீங்க ஓடும் போது எந்த ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு ஓட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? நீங்கள் நல்லா பந்தயத்தில் ஓடணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு 20 கிலோ 30 கிலோ வெயிட் வச்சுட்டா ஓட முடியுமா? ஓட முடியாதா? முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எந்த ஒரு பாவ சுமையையும் நீங்க என்ன பண்ணணும்? உதறி தள்ளிவிட வேண்டும். எந்த ஒரு சுமையும் நீங்க வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஒப்புர வருட்சாதனம் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்? நம்ம அந்த ஒரு பாவ சுமை என்னை அழுத்தி கொண்டிருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அதை உதறி தள்ளிவிட்டு நமக்காக குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓட வேண்டும். ஆமென். ஆமென். மன உறுதியோடு ஓட வேண்டும்.
ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது, அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கையினால உங்களுக்கு முன்னாடி ஓடின சாட்சிகளை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். ஆமென். உங்களுக்கு முன்னாடி ஓடி பந்தயத்தில் வெற்றி பெற்ற அநேக சாட்சிகள் உண்டு, அநேக புனிதர்கள் உண்டு, வேதத்தில் அநேக மனுஷனுடைய வாழ்க்கை உண்டு. இவைகளாம் எதுக்காக? நம்ம மன உறுதியோடு முன்னோக்கி ஓடும்படியாக. தொடர்ந்து வாசிங்க 2வது வசனத்தை. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும், நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும், அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். Praise the Lord. Praise the Lord. யார் மீது கண்களை பதிய வைக்கணும்? இயேசு மீது. இயேசுவின் மீது கண்களை பதித்து வைத்து. இந்த சாட்சிகள் புனிதர்கள் யார் மேல கண்ணை பதிச்சு வச்சிருந்தாங்க? இயேசுவின் மீது கண்களை பதித்து வைத்ததால வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடிஞ்சது. நாம கண்களை வேற எங்கேயோ பதிச்சு வச்சுட்டு மன உறுதி இல்லாம மனம் சோர்ந்து போய் தோல்வி மனப்பான்மையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது நாம் கண்களை பதிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். ஏன்னா இந்த இயேசுவின் மீது கண்களை பதித்து வைக்கிற பொழுது அவர் நமக்கு மன உறுதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் கண்ணு இருக்குதா? இருக்கா இல்லையா? 2 கண்ணு இருக்குதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 2 கண்ணு இருக்குது இல்லையா? இந்த கண்களை பதித்து வைக்கணும். நம்ம நினைக்கிற பல சமயங்களில் பதித்து வைக்கிறது அப்படிங்கிறது, நேற்று நாள் சொல்லிட்டு இருந்தேன், மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு அம்மா வந்து என்ன செய்தாங்க, வழியில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. மிகவும் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் டைம் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு ஒரு 32 வயசு. அப்போ டாக்டர்கிட்ட இனி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அம்மா கடவுளை சந்திக்கிறாங்க. ஆபத்தான கடவுள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ கடவுளை அந்த அம்மா சந்திக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் இந்த இள வயதில் என் வாழ்க்கையை முடிக்கணுமா? ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை? எனக்கு இன்னும் ஒரு காலங்களை நீட்டி கொடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த உலகத்தில் வாழணும் அப்படி கேட்டோன்னே ஆண்டவர் சொன்னார், சரி உனக்கு இன்னும் 30 ஆண்டுகளை கொடுக்குறேன். எவ்வளோ ஆண்டுகள்? 30 ஆண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பி என்கிட்ட நீ வந்துடணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ கடவுளுக்கு நீ எவ்வளோ ஆண்டு கொடுத்துருக்கிறாரு? 30 ஆண்டு. 30 ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம இன்னும் நம்முடைய வயசை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதனால் என்ன பண்ணாங்க? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. முகத்தை கொஞ்சம் இன்னும் இளமையாக மாற்றிக்கொள்கிறாங்க. எல்லாம் செஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆளே தோற்றம் மாறிடுறாங்க. ரொம்ப இளமையாக மாறிடுறாங்க. இன்னும் 10-15 வயசு பிள்ளை மாதிரி மாறிடுறாங்க. இன்னும் நம்ம 30 வருஷம் தான் வாழ போகிறோம், உலகத்தை என்ஜாய் பண்ணணும் என்று சொல்லி புறப்பட்டு என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி புறப்பட்டு போகிறாங்க. அப்போ ரோடை கிராஸ் பண்ணும்போது இன்னொரு பெரிய லாரி வந்து அடித்து செத்து போயிட்டாங்க. என்னாச்சு? செத்து போயிட்டாங்க. கடவுள் எத்தனை வருஷம் கொடுத்துருந்தாரு அவங்களுக்கு? 30 வருஷம். ஆமாம். ஆனால் இந்த அம்மா வெளியில் வந்த உடனே அடிபட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ கோபமாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்களாம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ 30 வருஷம் வாழ சொன்னீங்களா இல்லையா? ஆனால் ஒரு 30 செகண்ட் கூட என்னை விட்டு வைக்கலையே, ஏன் என்னை சாகடிச்சிங்க? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஐயையோ நீ ஆளே மாயிட்டதுனால நீ தான் எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன தெரியாமல் போச்சு? நீ அவ்வளவு மேக்கப் அவ்வளோ பிளாஸ்டிக் பண்ணதுனால என்னாச்சு? நீ தான் எனக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுமா, சாரி அப்படின்ட்டாராம். அப்போது இந்த அம்மாவுடைய மனநல வாழ்க்கை இருக்குது உண்மைதான். ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி பிரயோஜனப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்கள் எது மேலே இருக்குதுன்னா இந்த உலகத்தின் நாட்டத்தின் மீது இருக்கிறது. நான் என்னையே அழகுபடுத்திக்கணும், நான் இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி இஷ்டம் போல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் என்ன கிடைச்ச ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க.
ஆகவே நம்முடைய கண்களை நாம் எதன் மீது பதித்து வைக்க வேண்டும், நம்முடைய மனதை எதன் மீது பதித்து வைக்க வேண்டும் என்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்படி ஒரு சில பேர் அவங்களுடைய கண்களை எதிலெல்லாம் பதிச்சு வச்சாங்க என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். தொடக்க நூல் 25ஆம் அதிகாரத்தில் 27 34 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 25 27 34. இருவரும் வளர்ந்து, யார் இருவர்னா ஏசாவும் யாக்கோபும் இளைஞனாய் இருந்தபோது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்த வெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான். ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். நெபகோத்தா யாக்கோபின் மீது, ரெபேக்கா யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வெளியிலிருந்து வந்தான். அவன் யாக்கோபிடம், நான் களைப்பாய் இருக்கிறேன், இந்த செந்நிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம். யாக்கோபு அவனை நோக்கி, உனது தலை மகனுரிமை இப்பொழுதே எனக்கு விற்றுவிடு என்றான். அவன், நானோ சாக போகிறேன், தலைமகனுடைய உண்மையால் எனக்கு என்ன பயன் என்றான். யாக்கோபு, இப்பொழுது எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகனுரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். அப்பவும் சுவையாம் யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கூழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான். இவ்வாறு ஏசா தன் தலைமகனுடைய உடைமையை அவமதித்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 2 பசங்க இருக்கிறாங்க. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஏசாவு இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறான். கடவுளுடைய வாக்குறுதி என்ன? தலைமகனுக்கு தான் ஆசீர்வாதம், தலைமகனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். இந்த ஏசா ஈசாக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்தான். எதனால ஈசாக்கு ஏசா மேல பிரியம்? வேட்டையாடி எல்லாம். ஆமா, நல்லா வேட்டையாடி சுவையா செஞ்சு சாப்பிட கொடுப்பான். ஸோ ஈசாக்கு அந்த மகனை ஏன் பிடிச்சது அப்படின்னு நல்லா சுவையா செஞ்சு கொடுப்பான். கறி வேட்டையாடி நல்லா செஞ்சு கொடுப்பான். அதுக்கு அவன் மேல ஒரு ஆசை, பாசம். இன்னொரு பையன் யாக்கோபு என்ன பண்றான்? வீட்டில் அம்மா கூட உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான்? சமையல் அறையில் உதவி செய்கிறான். அம்மாமாருக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்? அப்படிப்பட்ட பசங்களை ரொம்ப பிடிக்கும். அம்மாமார்களுக்கு அந்த பசங்களை, பிள்ளைகளை அரவணைச்சி வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்பாவுக்கு என்ன டேஸ்ட்டு? சுவையான கறி. அம்மாவுக்கு என்ன டேஸ்ட்டு? தன்னோட இருந்து உதவி செய்கிற ஒரு பிள்ளை. இந்த யாக்கோபு பொட்ட பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து சமைச்சு அம்மாக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறான், கூழ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பாருங்க, யாக்கோபு கூட காய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள என்னத்தையும் ஓடிட்டு இருக்குது. இந்த ஏசா தலைமகனுக்குரிய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவானே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதே அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. உள்ள இருக்கிறவனுக்கு என்ன ஆசைனா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை, கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படிங்கிற உணர்வு யாக்கோபுக்குள் காணப்பட்டது. வெளியில சுற்றி திரிந்த ஏசா, வேட்டையாடின ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பத்தி அக்கறையே இல்லை அவருக்கு. பாருங்க, சரியான சந்தர்ப்பம் வாய்க்குது. ஏசா பசியோட வரான், வேட்டையாடி முடிச்சுக்கிட்டு. இவர் உட்காந்து என்ன பண்ண, நல்லா கூழ் காய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் யாக்கோபு. அவன் சரியா கேட்குறான், எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, எனக்கு என்ன வேணும்? கூழு கொடு. அப்போ அவன் சொல்கிறான், அப்போ என்ன செய்ய, உன்னுடைய தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கரெக்டாக பாருங்க, சந்தர்ப்பம் பார்த்து அடிக்கிறான் யாக்கோபு. சந்தர்ப்பம் பார்த்து செம்மையாக அடிக்கிறான். அப்போ குடு அப்படின்னு கேட்டவுடனே அவன் என்ன சொல்கிறான், நானே சாக போகிற பசியால் என்ன முக்கியம்? சாப்பாடு முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். பார்த்தீங்களா, உண்மை இப்போ தான் வெளியே வருது. சாப்பாடு முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? சும்மா போய் சொல்லாதீங்க.
மணி 1:30 ஆச்சு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லாட்டி சொல்லுவோம் பிரதர்ட்ட, பிரதர் இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் பிரதர், ஆசீர்வாதம் மட்டும் மக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்துடைய மகிமை தெரியல. ஆகவே எனக்கு இப்போதைக்கு என்ன கிடைக்கணும்? சாப்பாடு கிடைச்சா போதும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஏன் பிரதர் ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் தியானத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கன்னா அங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறதா போதுமா? வாழ்க்கை எதுக்காக? வயிற்றுக்காக. இந்த ஒரு சான் வயிற்றுக்காக தான் வாழ்க்கையே. ஒரு சான் வயிறு நிறைஞ்சா போதும். இப்படி சொல்லவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் தெரியல, எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்து அல்லேலூயா சொல்லிக்கிட்டா போதுமா? பொழப்பு நடந்துருமா? அப்படி சொல்லிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் கூட வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ எது முக்கியம் இந்த வாழ்க்கையில்? ஏசாவுடைய கண்கள் அந்த கூழு மேலே ஆசையாக இருந்துச்சு. கூழு மேலே ஆசையாக இருந்துச்சு. கூழுக்காக, அற்பமான கூழுக்காக ஆசீர்வாதத்தை இழந்து போன ஏசா. ஏசா தான் யாக்கோபுக்கு பதிலாக ஏசா தான் வந்திருக்கணும். இஸ்ரேல் மக்களுடைய தகப்பனாக தந்தையாக மாறியிருக்க வேண்டிய ஏசா அற்பமான கூழுக்காக, அற்பமான ஆசைகளுக்காக, அற்பமான இச்சைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டான். நாங்கள் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோஷியல் ஒர்க்குக்காக இந்த மதர் தெரசா கான்வென்ட் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு உதவி செய்ய போவோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவங்களுக்கெல்லாம் போய் ஷேவ் பண்ணி விடுவோம், வயசானவங்களுக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி விடுவோம், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ணி விட்ருவோம். அப்போது ஒரு முறை அப்படி சென்ற பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துல சந்தோஷமாக எல்லாம் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அறையிலிருந்து ஒரு பயங்கரமான ஒரு மரண ஓலம் கேட்டது. மரண ஓலம் அப்படி இருதயத்தை அசைக்கிற மாதிரி இருந்துச்சு, பயங்கரமான சத்தம். அப்பொழுது சகோதரலாம் போய் என்ன பண்ணாங்க, சிஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்க, சிஸ்டர் எங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிஸ்டர் சொன்னாங்களாம், இல்லை அங்கே போகாதீங்க, அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, நீ இங்கே இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த சத்தம் நின்னபாடு இல்லை, அது இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. அப்போ ஆர்வம் தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்க, சகோதரர் போய் அங்கே போய் எட்டி பார்க்க போனாங்க. அந்த அறையை எட்டி பார்த்தார்கள். எட்டி பார்த்த பொழுது அதிர்ந்து போனார்கள். காரணம், அந்த அறையில் எதுவுமே இல்லை. அந்த அறையின் நடுவிலே ஒருவர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் தரையில். அவரை சுற்றிலும் இரத்தம் இருந்தது. இரத்த குளத்துக்கு மத்தியில் இருக்கிறது போல ஒரு மனிதனை படுக்க வைத்திருந்தாங்க. இவர்களை பார்த்த உடனே அந்த மனுஷன் இன்னும் கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். கத்துறான், கெட்ட வார்த்தையில் திட்டுறான், பேசுகிறான். அப்பொழுது இவர்களை உற்று பார்த்த பொழுது தான் தெரிஞ்சுதாமா, அது ஒரு பெரிய ஆள் அல்ல, 23 வயது நிரம்பின ஒரு வாலிபன். 23 வயது நிறைந்த வாலிபன். எந்த உடல் ஏதோ ஒரு பகுதியில் இருந்து பைப்பில் இருந்து தண்ணி வர மாதிரி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. என்னவென்று விசாரித்த பொழுது சொல்லுகிறாங்க, அவன் நல்லா படித்த பையனா, நல்ல அறிவுள்ள பையனா. ஆனால் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அவனுடைய உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய் தெருவிலிருந்து கண்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அட்லீஸ்ட் மறிக்கும் பொழுதாவது அவன் நல்லபடியாக மறிக்கணும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் வாழ்க்கையே 23 வயது வாலிபன் வாழ்க்கையவே தொலைச்சு போட்டான். ஏன்? அவனுடைய கண்கள் இந்த உலகத்தினுடைய இச்சைகள் மீது, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மீது, அற்பமான கூழின் மீது அவனுடைய கண்கள் நோக்கமாய் போன பொழுது அவனுடைய படிப்பு, அறிவு, அவனுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாம் சுக்குநூறாக மாறி போனது, உடைந்து போனது. இவர்கள் பார்க்கவே அந்த மகனுடைய ஆவி பிரிந்து போனதாம், இறந்து போனான் அந்த வாலிபன். அவ்வளவுதான் வாழ்க்கை.
பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வைக்க வேண்டும் என்று எபிரேயரில் நம்ம வாசிச்சோம். ஏன்? அற்பமான கூடுக்காக ஆசீர்வாதத்தை இழந்து போன ஏசாவை போல அல்ல. என்னுடைய கண்கள், உங்களுடைய கண்கள் இயேசுவின் மீது, வாழ்க்கையை கொடுக்கிற இயேசுவின் மீது, ஆசீர்வதிக்கிற இயேசுவின் மீது நம்முடைய கண்கள் பதித்து வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை எதுவுமே ஆண்டவராகிய இயேசுவை சார்ந்து கொள்ளுகிறதாக, அவர் மீது கண்களை பதித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இன்னொரு மனிதனை பற்றி நமக்கு தெரியும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 31. மத்தேயு 14 28 31. நீ ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். பாருங்க, பேதுருவுக்கு ஒரு ஆசை. எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டதா அவர், எல்லாத்துலேயும். மற்றவங்களாம் பேசாமல் படகுல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க தான் சொன்னா என்ன செய்யுங்க, நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடுங்க, கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆசை மனுஷனுக்கு என்னது? ஆசை. ஆனால் நல்ல ஆசை தான். கடந்து எங்கே வரணும்? உங்ககிட்ட தான் வரணும். நடந்து உங்ககிட்ட வரணும் ஆண்டவரை, அதுக்கு ஆணையிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்னாச்சு? அவர் வா என்றார். அப்படி என்னாச்சு? பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். யாரை நோக்கி நடந்து சென்றார்? இயேசுவை நோக்கி. யார் மேல கண்கள் பதித்து வைக்கப்பட்டிருந்தது? இயேசு மீது. இயேசுவின் மீது இயேசுவை நோக்கி நடந்து சென்றார் பேதுரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி நடக்கும்போது அவர் நடக்கிறது கடல் அவருக்கு தெரியல. இயேசுவையே பார்த்துட்டு போகும்போது, நான் கடல் மீது நடந்து போகிறேன், ஆபத்தான இந்த கடல் மீது நடந்து போகிறேங்கிற உணர்வு அவருக்கு இல்லை. இயேசுவை நோக்கி அவர் மீது கண்களை பதித்து வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார். அப்ப பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். எப்படி கத்திருப்பாரு? என்னை காப்பாற்றும். இப்படிதான் கத்திருப்பாரா? உங்களை போய் கடலை இறக்கி விடணும். அப்போ தெரியும் எப்படி கத்துவீங்கன்னு. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் அப்படி கத்திருப்பாரா? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் கத்திருப்பா? கத்திருக்க மாட்டாரா? இல்லையா? இங்க பாருங்க, முதல்ல இயேசுவை நோக்கி நடந்து சென்றார், அதே கடல் மீதான். அப்போ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாரு? பெருங்காற்று வீசியதை கண்டு. கொஞ்சம் கண்ணு எங்க திரும்பிடுச்சு? பெருங்காற்று வீசுவதை கண்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இயேசுவை நோக்கி நடந்து செல்லும் போது நமக்கு பிரச்சனை இல்லை. அதே போராட்டம் தான், அதே கடல் தான், அதே பெருங்காற்று தான். ஆனா அந்த பெருங்காற்று கடலுக்கு மத்தியிலும் நம்முடைய கண்கள் யார் மீது பதித்து வைக்கணும்? இயேசுவின் மீது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே இப்ப வீசுற இந்த பெருங்காற்றை விட நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்ப என் வாழ்க்கையில வீசுற பிரச்சனையை விட நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா காற்றையும் கடலையும் அடக்குகிறவர் நீர், அமைதியா இரு என்று சொல்லி அதட்டுகிறவர் நீர் ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். ஆமென், ஆமென். அதை விட்டுட்டு ஐயையோ ஐயையோ இந்த பிரச்சனை என்ன இப்படி தப்பிப்பனோ தெரியலையே, எப்படி தப்பிப்பனோ தெரியலையே, முடியுமா? முடியவே முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? மூழ்க ஆரம்பிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூழ்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா தான் கத்தணும். ஆகவே கடலிலே நடந்து போனாலும் பெருங்காற்று வீசினாலும் என் கண்கள் யார் மீது பதித்து வைக்கணும்? இயேசுவின் மீது நான் பதித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அற்ப கூடுக்காக நான் என்னுடைய கண்களை வேற பக்கம் திருப்பக்கூடாது. அதே சமயத்தில் பிரச்சனை போராட்டங்களை பார்த்து அதைவே பெருசாக நம்ம யோசிக்கக்கூடாது. பிரச்சனை போறதை பார்த்து நம்ம சொல்லணும், ஏ பிரச்சனையே, ஏ போராட்டமே, ஏ வியாதியே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், பெரியவர். ஹல்லேலூயா. அது வெட்கப்பட்டு ஓடி போயிடும்.
ஆமென். ஆமென். ஐயோ இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு நாம எங்காவது தூக்கு மாடி செத்து போயிடலாம், ஓடி போயிடாத பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஆண்டவர் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் கண்களை என் மீது பதித்து வைத்து நடங்க. உங்க பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க. அதை காட்டிலும் பெரியவராகிய ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதித்து வைப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அழகான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பாருங்க, இந்த மனுஷன் பாடினவருடைய பெர்க்மான்ஸ் இல்லையா, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம். ஏன்னா என்னுடைய கண்கள் எப்பொழுதும் மேல் நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆமென். மேல் நோக்கியதாக இருக்கணும் என்று சிந்தனை செயல். ஏன்னா இந்த பூமியில கடந்து போகிற வாழ்க்கை 50 வருஷமா 60 வருஷமா 40 எல்லாம் தெரியாது. நித்தியத்துக்கும் நம்முடைய வாழ்வு பரலோகத்தை சார்ந்த வாழ்வு. ஹல்லேலூயா. அதுதான் நிலை வாழ்வு என்று சொல்லப்படுகிறது, நித்திய வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய கண்கள், எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் இயேசுவை பற்றியதாக, பரலோகத்தை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். கொஞ்சம் எல்லாம் எழுதுன இந்த பாடலை உற்சாகமா பாடுவோமா? பரலோகம்தான் என் பேச்சு, ஆமென், பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில யாருக்காக? இயேசுவுக்காக. ஆமாம். ஏன்னா நான் இப்போ பார்த்தேன், இந்த பாட்டை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, சில பேர் இப்போவே பரலோக தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே இந்த பூமியில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? கண்களை மூடிக்கிறாங்க. கேட்டால் தான் சொல்லுவாங்க, ஃபாதர் உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க விரும்பலை, அதனால் யார் முகத்தை பார்க்குறோம்? கண்ணை மூடி இயேசுவின் முகத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. என் முகத்தையே பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஆமென். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பே இயேசுவை, தொட்டு தொட்டு பார்ப்பே. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஓ தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஆமென். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய்.
தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா ஆமென் தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா ஹalleluya ஹalleluya praise the lord praise the lord அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதித்து வைப்போம். பாருங்க, இயேசுவின் மீது கண்களை பதித்து வைக்கிற பொழுது நான் சொன்ன பேதுரு பெருங்காற்ற புயலை பார்த்தாரு. அதனால அவருக்குள்ள என்னாச்சு? பயம் வந்துருச்சு. மூழ்கும்படி போய்விட்டார். பாருங்க, இதுவே இன்னொரு மனுஷனுடைய பார்வை இயேசுவின் மீது கண்களை பதித்து வைக்கிற பொழுது என்ன நடக்குது பாருங்க. 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரத்தில் 16 வாசிக்க பார்ப்போம். 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 16 எனவே நாமான் புறப்பட்டு சென்று அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம். இல்ல 2 அரசர்கள் 6ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். 15 கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு ஐயோ என் தலைவரே என்ன செய்வோம் என்று கதறினான். பாருங்க, இது யாருன்னா எலிசா இறைவாக்கினரும் அவருடைய வேலைக்காரர் இருக்கிறாங்க. இந்த எலிசா என்ன செய்வார் அப்படின்னா, கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை அப்படியே அரசர்கிட்ட சொல்லிடுவார். இப்போ இந்த சிரியா நாட்டில் சதி திட்டம் பண்றாங்க. இந்த இஸ்ரேல் மக்களை பிடிக்கணும், ஆளுகை செய்ய நினைக்கிறாங்க. அதுக்கு சதி திட்டம் போடுறாங்க, ரகசிய அறையில் சதி திட்டம் போடுறாங்க. ஆனால் அந்த திட்டத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த எலிசாவுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். இந்த எலிசா என்ன சொல்றாரு, அரசனே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இவங்க இப்படிலாம் திட்டமிடுகிறாங்க, தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. அதனால இந்த சிரியா என்னெல்லாம் முயற்சி எடுத்தாங்களோ அதெல்லாம் தோல்வியில் முடிந்து போனது. அப்புறம் தான் அந்த அரசன் கண்டுபிடிக்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த எலிசா, கடவுளுடைய அடியார். இவரை பிடிச்சிட்டு கொன்னுட்டோம்னா அந்த அரசனை ஈஸியாக கொன்றலாம் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய படையை சிரியா மன்னன் அனுப்பி விடுகிறான். அப்போ அவர் சமாரியாவில் ஒரு பகுதியில் அவர் என்ன பண்ண மலையில் குடியிருக்கிறார். அப்போது காலையில் எழுந்தவுடன் அந்த அடியவருடைய வேலைக்காரன் வெளியில் வரான். பார்க்கும்போது நைட்டு போகும்போது நல்லா அமைதியாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை. ஆனால் காலையில் பார்த்தா அந்த இடத்த முழுமையும் படைகளும் குதிரைகளும் தேர்களும் சூழ்ந்திருக்க கண்டு என்ன சொல்றான், ஐயோ என் தலைவரே என்ன செய்வோம் என்று கதறினான். நம்ம மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம், இனி தப்பிக்கவே முடியாது. எல்லா பக்கம் நெருக்கம், போராட்டம், இனி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று அந்த தலைவரை பார்த்து கதறுகிறான். அதுக்கு என்ன சொல்றார் அவரு, அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். கரங்களை தட்டுவோமா, ஹalleluya, ஆமென். அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார், எலிசா என்ன சொல்லுகிறார், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். ஆனா உண்மையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வேலைக்காரர் நினைச்சிருப்பான், இந்த ஆளுக்கு இதை பைத்தியம் பிடிச்சி போச்சா, என்ன சொல்றாரு, நம்மோடு இருப்பது அதிகம்ன்றார். ஆனால் அங்கே ஒருத்தரும் நம்ம சார்பாக யார் மேலே இருக்கிறவங்க எல்லாம் எதிரி படையில சூழ்ந்து நிற்கிறாங்க. பெரிய படை நிற்கிறாங்க, பெரிய குதிரைகள் படைகள் நிற்குது, தேர் படை நிற்குது, இவங்க 2 பேர்த்த பிடிக்கிறதுக்காக. ஆனால் இவர் என்ன அசால்ட்டா சொல்றாரு, அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். நமக்கே தோணுதா இல்லையா, இது ரொம்ப அதிகமாக இருக்கு. எலிசா ரொம்ப ஓவர், நீங்கள் நினைக்கிறது பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லையா? கொஞ்சம் மனிதாபிமானமாக பேசுங்க ஐயா. பாருங்க, அப்படி சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பின்பு எலிசா ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை
திறந்தருளும், இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். போதும். இங்க பாருங்க, சின்ன ஜெபம். நம்மள ரொம்ப ஆர்ப்பாட்ட ஜெபமெல்லாம் பண்ணவே இல்லை. எலிசா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி, அவனுக்கு கண்ணு தெரியாம இருந்தானா? நல்லா பார்த்து தானே இருக்கிறான். அப்புறம் எதை பார்க்க சொல்றாரு? எதை பார்க்க சொல்றாரு? ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம இந்த 2 ஊனக்கண் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்து சோர்ந்து போயிடுறோம். இந்த ஊனக்கண் வச்சு எல்லாத்தையும் பார்த்து 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 நொந்து நூலாய் போயிடுறோம். சொல்றாரு, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை கொஞ்சம் திறந்து விடுங்க ஆண்டவரே. பாருங்க, எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் அவ்விதமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பது பாருங்க. அவன் எப்படி ஜெபம் பண்ணானோ பைபிள் சொல்லுது, ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். அவன் சொல்றா, இவர் செய்யறாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. பிரியமானவர்களே, கண்களை திறந்து விடுங்கப்பா. திறந்து விட்டுட்டார். அப்ப என்ன பார்க்கிறாரு அந்த மனுஷன்? இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். யாரை சூழ்ந்து நிக்குது? எலிசாவை சூழ்ந்து நிற்க. எலிசாவோட வேலைக்காரன சூழ்ந்து நிக்கல. யாரை சூழ்ந்து நிக்குது? எலிசாவை மட்டும் தான் சூழ்ந்து நிக்குது. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளை யார் இயேசுவின் மீது தன்னுடைய கண்களை பதித்து வைத்து நடக்கிறார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கிறார்களோ, ஆண்டவரை பற்றி கொண்டு நடக்கிறார்களோ, அவர்களை சுற்றி நடக்கிற காரியத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எலிசா கடவுளையே பார்த்து நடக்கிற ஒரு மனிதன். இந்த உலகத்தில் வந்த அந்த குதிரை படைய தேர்களை பார்த்து பயப்படல. அதை பார்த்து பெருசா யோசிக்கவே இல்லை. காரணம், நான் பார்த்து கொண்டிருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் நெருக்கம் போட்டு பயந்து அலறோம் தெரியுமா? நாம் இந்த உலகக்கூடிய இந்த ஊன கண்களை வைத்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டா உடனே சொல்லுவாங்க, ஃபாதர், எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஃபாதர். என்ன பண்ணியிருப்பாங்க? எனக்கு எதிராக என்னமோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. பில்லி சூனியம். நான் நாசமாக போகிற காரணம் யார்? அவங்க தான். பிரியமானவர்களே, நல்லா யோசிங்க. சோதனை 3 விதமாக வரும். பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை எப்படி வரும்? 3 விதமா. ஒன்று, கடவுளே சில சமயம் நம்ம சோதனையின் பாதையில் நடத்துவார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஆபிரகாமுடைய 100வது வயது பிள்ளையை கொடுக்கிறார் இல்லையா? பிள்ளை 100 வயசு தாத்தா. நினச்சி பாருங்களேன், எப்படி இருந்திருப்பார். இங்கே யாராவது 100 வயசில் இருக்கிறீங்களா? சாரா 90 வயசுக்கு மேலே இருந்திருக்குமா? அவங்க கருத்தாங்கி பிள்ளையை பெற்றெடுத்து ஆபிரகாம்கிட்ட கொடுக்குறாங்க. 100 வயசு தள்ளாடி எடுத்து கொஞ்சிருப்பார் குழந்தைய. அது கொஞ்சம் வளர்ந்து நல்ல பாசமாக அப்பா அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம், அப்படி மட்டும் சொல்லல, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆண்டு அப்படியே குத்துறாரு பாருங்க, வாழைப்பழத்தில் அப்படியே ஊசி வைக்கிற மாதிரி. நீ அன்பு கூறுகிறாயே, உன் செல்ல பிள்ளை, உன் அன்பு பிள்ளை, அந்த பிள்ளை என்ன பண்ணு? கொண்டு வந்து எனக்கு பலியிடு. என்ன பண்ணு? பலியிடு. பாருங்க, அது என்ன சொல்ல தொடக்க நூல் 22ஆம் அதிகாரத்தில் வாசிங்களேன். இன்னைக்கு எது 22 தானே? ஆமா, 22 தான். இந்நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும் இதோ அடியோன் என்றார். அவர் உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு முறையா
நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலையின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பலியிட வேண்டும், எரிபலியாக. நீ உன் மகனை, நீ அன்பு கூறுகிற உன் ஒரே மகனாகிய ஈசாக்க பலியிடு. இந்த மனுஷன் கல்லான மனுஷன் போல இருக்கு. ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசலீங்க. ஆண்டவரே, இது உமக்கு நியாயமா, இது உமக்கு அடுக்குமா அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? இல்ல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைகளில் சேணமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரை தம் மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். புறப்பட்டு பாருங்க, எதுவும் கேள்வி கேட்கல, எதுவும் பேசல. அவருக்கு தெரியும் கடவுள் கொடுத்தார், அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் அப்படியே அவர் இயேசுவின் மீது கண்களை பதித்து வைத்து ஒரு கேள்வி கேட்காம அவர் புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். பாருங்க, 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தில் தூரத்தில் இருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்க. நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். ஆமா, ஆனா உண்மையா என்ன? பலி கொடுத்து திரும்பி தான் வரணும். அவர்தான் மட்டும் திரும்பி வரணும். திரும்பி வருவேன்னு சொன்னாரா? இல்ல, திரும்பி வருவோம். ஹல்லேலூயா, கரங்களை தட்டி அவர் ஆபிரகாம் கை தட்டுவோமே. அருமையான விசுவாசமான மனிதன். அவருக்கு தெரியும், என்னை அழைச்சவர் ஆண்டவர், இந்த ஈசாக்க கொடுத்தது ஆண்டவர், இப்ப கேட்கறது ஆண்டவர் தான், திரும்ப கொடுக்க போறவர் அவர் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அழகா சொல்றாரு, நீங்க இங்கேயே காத்துருங்க, நாங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு 2 பேரும் பத்திரமா திரும்பி வருவோம். ஆமென். இதுதாங்க ஆபிரகாமுடைய விசுவாசம். கடவுள் என்னை சோதிக்கிறார், உண்மைதான், சோதனைக்கு அனுமதிக்கிறார், உண்மைதான். ஆனாலும் என்னை அவர் சோதனைக்குள் விட்டுவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். திரும்பவும் எனக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சு பார்க்கிறாரு, 100 வயசுல தள்ளாத வயதுல எனக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவருக்கு என் பிள்ளையை திருப்பி கொடுக்கவும் அவராலே இயலும். அந்த நம்பிக்கை நடைபெற்றுச்சா இல்லையா? திரும்பவும் அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அனுமதிக்கப்படுகிற சோதனை உண்டு, அதுல யாரும் அப்படியே அமிழ்ந்து போயிட மாட்டாங்க, திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். 2வது யாருனால சோதனை வரும்? பிசாசுனால சோதனை வரும். யாருனால வரும்? பிசாசினால. ஆமா, பிசாசுனால சோதனை வரும். எங்க வந்திருக்கு அந்த மாதிரி? இயேசு கிறிஸ்துவ 40 நாள் அவன் என்ன பண்றான்? சோதிக்கிறான். பல மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பிடிச்சிட்டு சோதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அதிலும் இயேசு என்ன செய்றாரு? அவர் வெற்றி பெறுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது கடவுளாலே அனுமதிக்கப்படுகிற சோதனை, 2வது பிசாசினாலே உண்டாகிற சோதனை, 3வது யாக்கோபு திருமுகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவரவர் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவரவர் எப்படி சோதிக்கப்படுறாங்க? சொந்த தீய நாட்டம், சொந்த தீய எனக்குள் உண்டாகக்கூடிய பாவ இச்சை, தீய நாட்டம் என்னை சோதனைக்கு உட்படுத்துகிறது. அதுல தான் பல பேர் மரித்து போய்விடுகிறார்கள், கடைசியில் இழந்து போய்விடுகிறார்கள். இதுல எங்கேயாவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்தானா? பக்கத்து வீட்டுக்காரன் சோதிக்கலாம் வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்ச வேதத்திலே மொத்தம் இந்த 3 வகையான சோதனை தான். கடவுள் சோதிப்பது, பிசாசு சோதிப்பது, இன்னொன்று நானே எனக்கு சோதனையா மாறி போவது. இதுல எங்காவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாங்களா? சொந்தக்காரங்க வந்தாங்களா? இல்ல. ஆனா நாம என்ன செய்வோம்? சோதனை வந்தாலே அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு நம்ம அதை யோசிக்கணும். இது கடவுளால் வந்ததா, பிசாசினால் வந்ததா, இல்ல என்னாலேயே வந்திருக்கா? இப்படிதான் யோசிக்கிறோமே ஒழிய அவனால வந்துச்சா இவனால வந்துச்சா மற்றவங்களை குறித்து நம்ம யோசிக்க
கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, சோதனைகளை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு ஆற்றலை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த இயேசுவின் மீது கண்களை பதித்து வைக்கிற பொழுது அந்த 2 அரசர்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கடவுள் அவருடைய கண்களை திறக்கிறார். அங்கே யார் அவர் மீது இயேசுவின் கண்களை பதித்து வைத்திருக்கிறார், அவரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு உண்டு, அவரை சுற்றிலும் ஒரு அரவணைப்பு உண்டு. அதனால தான் சொல்றாரு, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர். நீங்க சொல்லுங்க, அவனை காட்டிலும். அவனை காட்டிலும். எவனை? சாத்தான். அவனை காட்டிலும். அவனை காட்டிலும் சொல்லுங்களேன். என்னோடு இருப்பவர் பெரியவர். தப்பா சொல்லிட்டோம், மரியாதை கொடுத்து சொல்லணுமா அவருக்கு? அவனை காட்டிலும். அவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும். அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருப்பவர்கள். என்னோடு இருப்பவர்கள் அதிகம். அதிகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்க பயப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது, கலங்குகிற சூழ்நிலைகள் வருகிற பொழுது, தவிக்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய வசனம் இதுதான். ஆமென், ஆமென். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் என்னோடு இருப்பவர் பெரியவர் பெரியவர் என்று சொல்லி நாம அறிக்கை இடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் மீது கண்களை பதித்து வைக்கிற பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென், ஆமென். சரி, இன்னொருவருடைய காரியங்களை பார்ப்போம். எண்ணிக்கை புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில், எண்ணிக்கை புத்தகம் 13ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். பின்னர் அவர்கள் 13:25 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். பாருங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 40 நாட்கள் நாட்டை உளவு பார்க்கும்படி யார் அனுப்புறாங்க? மோசே ஆட்களை அனுப்புகிறார். ஏன்னா அந்த கானான் நாட்டை சுதந்திரிக்க போகணும். அங்க போக பார்க்கும் பொழுது அங்க மிக பிரமாண்டமான காரியங்களை பார்க்கிறாங்க. அப்போ உளவு பார்த்து விட்டு திரும்பி வருகிற பொழுது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க. 27 வாசிங்க. அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. என்ன வழிஞ்சோடுது? பாலும் தேனும். சூப்பரா இருக்குல்ல, நாம கூட போய்க்கலாம் போலங்க. பாலும் தேனும் வழிந்து ஓடுகிறது, இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் அனாக்கின் வழிமறிவரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர் எபூசியர் எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடல் அருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர். பாருங்க, அந்த நாட்டை வேவு பார்த்து விட்டு திரும்பி வந்து ஒரு கூட்டத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் இருக்கு உண்மைதான், ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசு, வலிமை வாய்ந்தவர்கள், அவங்களை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, போராட முடியாது. ஆகவே நம்ம இந்த திட்டத்தை என்ன பண்ணணும்? கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சொல்றாங்க. அடுத்து காலேபு என்ன சொல்றாரு பாருங்க. காலேபு மோசேயும் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம். ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து போய் ஒரே நாட்டை தான் வேவு பார்க்கறாங்க. ஆனா ஒருத்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அங்க இருக்க பிரச்சனையெல்லாம் பெருசா இருக்கு, நம்மால முடியவே முடியாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது.
ஆனா அந்த காலேப் என்ன சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இல்லை, நம்ம உடனடியாக போய் அந்த நாட்டை பிடித்து கொள்ள முடியும். பாருங்க, ஒரே காரியத்தை தான் ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. ஆனா இவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இவருடைய பார்வை முழுவதும் வித்தியாசமா இருக்கு. நம்மால முடியும், நம்மால செய்ய முடியும், நம்ம பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். என்ன நடக்குது பாருங்க. ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், ஆனா அவர் கூட போயிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்க இருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகிற அனாக்கின் புதல்வராகிய அரக்கரை கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். Praise the Lord. அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் பெரிய பெரிய அரக்கர்களா இருக்கிறாங்க. ஒன்று நான் அவங்கள பார்த்த பார்வை, இன்னொன்று நான் என்னை பார்க்கக்கூடிய பார்வை. எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறேன்? ஏன் பார்வைக்கு நான் வெட்டுக்கிளியை போல காணப்படுகிறோம், அவ்வாறே அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். பல சமயம் நாம நம்மையே தாழ்வாக கருதி கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நாமளே சொன்ன, அவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த உணர்வு இல்லாததுனால இவன் என்ன சொல்றான், நாங்களாம் வெட்டுக்கிளியை போல காணப்பட்டோம், எங்க பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளியா இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தில் தெளிவா இருங்க, உங்களை ஆண்டவர் வெட்டுக்கிளியாக வைக்கவில்லை. ஹல்லேலூயா. உங்களை சாதாரணமானவர்களாக ஆண்டவர் வைக்கவில்லை. பிரச்சனைகளை, போராட்டங்களை ஜெயிக்கும்படி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வெட்டுக்கிளியை போல காணப்பட்டோம் நீங்க ஒரு நாள் சொல்லாதீங்க. பாருங்க, இது சொன்னதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் 14 அதிகாரம் 1 முதல் வசனம் சொல்லுங்க. உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் இன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம், இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே. வாளுக்கு இரையாகும்படியாக ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடிய போகிறார்கள். எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலமன்றோ என்றனர். பாருங்க, இந்த மக்கள் எதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது. காலேப் சொன்ன வார்த்தை காதுல கூட போகல. காலேப் என்ன சொன்னாரு, அப்படிலாம் இல்லை, நாம போய் என்ன செய்வோம், பிடிக்க முடியும். ஆனா அதை விட எது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு? நெகட்டிவான செய்தி, கெட்ட செய்தி. வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், நம்ம தோத்து போயிடுவோம். அதெல்லாம் கேட்ட உடனே மக்கள் என்ன பண்றாங்க, புலம்பி அழுக ஆரம்பிக்கிறார்கள். இரவெல்லாம் அழுகிறார்கள். நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, எங்களை ஏன் விடுவிச்சு கூட்டி வந்தீங்க, அங்கேயே செத்து போயிருப்போமே, இங்கேயே அவங்க வாளுக்கா இரையாகணும். நாங்கள் பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை எங்க இருந்துச்சு? எகிப்தில் தான் இருக்குது. கடவுளை விடுவித்து அழைத்து கொண்டு மறந்து போனார்கள். மாறாக இவங்க மனசு, கண்கள் எல்லாம் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் மீதே இருந்துச்சு. அங்கிருந்த சாப்பாட்டு மீது தான் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய மக்கள், உளவு பார்த்த மக்களுக்கும் ஐயோ பயங்கரம் பெருசு, முடியவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய மனுஷன் காலேப் சொன்னார், இல்ல நம்மால ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. 14:9. ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளந்தெழுகாதீர்கள், நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர்கள். அவர்கள் நமக்கு இரையாவர். அவர்களில்
பாதுகாவல் அகன்று போயிற்று. ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார். அவருக்கு அஞ்ச வேண்டாம். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதனால என்ன நடந்துச்சு அந்த கதையில ஃபுல்லா நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், கோபப்பட்டு சொல்லுவார், உன் கூட சேர்ந்து சந்தேகப்பட்டவங்க, உளவு பார்த்து விட்டு தவறா வந்து சொன்னவங்க யார் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ள போகவே மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. என் மீது கண்களை பதித்து வைத்து நடக்கிறவர்களோ கானானுக்குள் செல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கானானுக்குள் செல்ல வேண்டுமா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமா, நாம் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வைக்க வேண்டும். இயேசுவின் மீது பதித்து வைக்கிற பொழுது அவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அம்மா சொன்னாங்க, சாட்சிகள் சொன்னா நாம சாட்சிகள், அது கரெக்டு தான், தப்பு சொல்ல, அதுவும் சாட்சி நாம. ஏன்னா அவர்களை பார்த்து நாம் சாட்சிகளாக மாறுகிறோம். அப்போது நாம் சாட்சிகளாக மாறுறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? நம்பிக்கையை வந்து உங்ககிட்ட புலம்புறாங்க, ஐயோ சிஸ்டர் இப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. உடனே நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஐயோ உனக்கு மட்டுமா பிரச்சனை, ஏன் பிரச்சனையே சொன்னோன்னு வச்சுக்கோயே, ஏன் பொழப்பே இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து நீங்கள் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஏன் பொழப்பே பரவாயில்ல போல இருக்குது. அதுக்காக சாட்சிகளை தேடி வராங்க. இவங்ககிட்ட போய் சொன்னால் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கிடைக்கும், நல்ல மொழியை சொல்லுவாங்க, நம்பிக்கை கொண்டு வருவாங்க, எனக்காக ஜெபிப்பாங்க. ஆகவே நாமளும் சாட்சிகளாக மாறணும், நம்பிக்கை தரக்கூடிய சாட்சிகளாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவங்க இனிமேல் என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட வந்து அழுதாங்கன்னு என்ன சொல்லுவீங்க? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த பிரச்சனை காட்டில் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், 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 போதுமானவர், நம்முடைய பிரச்சனைகளை ஜெயிக்க நமக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியவர் என்று நானும் நீங்களும் சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே எபிரேயர் 12:3 முடி எடுத்து வாசிப்போம். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு சொல்லுங்க, ஓடுவோமாக. எங்க சொல்ல போறோம்? ஓடுவோமாக, மன உறுதியோடு ஓடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். நாம் அப்படியே எழுந்து நின்று இந்த வார்த்தை திரும்ப நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் மீது கண்களை பதித்து வைத்து நடக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து அறிக்கையிட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோமா? நம்ம அப்படி நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லுவோம், திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மை எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு சொல்லுங்க, உதறி தள்ளிவிட்டு. ரெண்டு கை இருக்கா சொல்லுங்க, உதறி தள்ளிவிட்டு. இன்னும் சில பேர் செய்யல, உதறி தள்ளிவிட்டு. எதைய? பாவத்தை. ஆமா, எந்த சுமையையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. சொல்லுங்க, உதறி தள்ளிவிட்டு. நீங்க சொன்னா போய்டும். இப்போ உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும்
நடத்துபவர் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது என் கண்களை பதிய வைத்து வைப்பேன். Praise the Lord. Praise the Lord. ஆகவே இந்த வார்த்தையில உள்ளத்தில் கொண்டு ஆண்டவரே என் கண்களை நான் உம்மீது பதித்து வைக்கிற ஆண்டவரே, உம்மீது பதித்து வைக்கிற ஆண்டவரே, சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிற ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதித்து வைத்துள்ளோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார், வல்லவர் அரியணையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தமக்கு வந்த எதிர்ப்பை இயேசு தாங்கிக் கொண்டார். அவர் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. நம்முடைய சிந்தையில் நிறுத்தி இனி நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே என்கிற மன உறுதியோடு கண்களை பதிய வைத்து நடப்போம். தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, தமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் இருத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம், சிந்தையில் இருத்திடுவோம், சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், இயேசுவே கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார். நம்முடைய வாழ்க்கை பந்தயின் ஓட்டத்தில் நம்ம தனியாக இல்லை, நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர் உடன் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நிறைவு செய்திடுவார். நிச்சயம் பரிசு உண்டு என்ற நம்பிக்கையோடு அவர் மீது கண்களை பதிய வைப்போம். ஓட்டத்தை தொடங்கினவர் நிறைவு செய்திடுவார். ஓட்டத்தை தொடங்கினவர் ஹல்லேலூயா நிறைவு செய்திடுவார், நிறைவு செய்திடுவார்.
உண்டு. கண்களை பதிய வைப்போம். அப்படியே கண்களை மூடி இயேசுவின் சிலுவையின் மீது நம்முடைய கண்களை பதித்து வைப்போமா? நம்முடைய எல்லா பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வைப்போம். கண்களை பதிய வைப்போம். இயேசுவே உம்மின் கண்களை பதித்து வைக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை நேரத்திலும் என் கண்களை வேறு பக்கம் அல்ல, உம்மீதே பதித்து வைப்போம் ஆண்டவரே. உம்மீதே பதித்து வைப்போம் ஆண்டவரே. நீரே எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், நீரே எனக்கு ஆற்றலை கொடுக்கிறவர், நீரே எனக்கு பலனை கொடுக்கிறவர், நீரே ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். கடல் அலையை கண்டு அல்ல, கூடுக்காக அல்ல, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் மீது என் கண்களை பதித்து வைத்து நடப்பேன் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. உங்கள் சிந்தனை மனம் முழுவதும் இயேசு 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 என்ற பெயரால் நிரப்பப்படட்டுமே. ஹalleluya, ஹalleluya. இயேசு 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 இயேசு. நம்முடைய சிந்தனைகளை பதித்து வைப்போம், எண்ணங்களை பதித்து வைப்போம், நம்முடைய கண்களை பதிய வைப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் மீது இயேசுவின் மீது இயேசுவின் மீது. ஓ ரபா பாபா கதல ஷதர திபர கரபதரபர. ஓ ஷபா பாபா தல கரபதர. Hallelujah, 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 hallelujah. Yes.